வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கோத்தகிரி 90.4 எஃப்எம்ல அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில இணைந்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜே சாம்சன். அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில வாரந்தோறும் திங்கட்கிழமை அறிவியல் சார்ந்த நிறைய தகவல்களை நம்ம பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், நம்ம கடந்து வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு வகையில் இந்த அறிவியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மறைந்திருக்கிறது. ஒரு சில நேரங்களில் நம்ம அந்த அறிவியலை தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சில நேரங்களில் மறைந்து இருக்கக்கூடிய அறிவியலை நம்மளால் புரிந்து கொள்ள முடியறதில்ல. இந்த அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவியல் சார்ந்த நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வழங்கிட்டு வந்துட்டுருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் அறிவியல் பற்றியான நிறைய செய்திகளை நாம் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கோத்தகிரி 90.4 எஃப்எம்ல அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. இன்றைய தினத்தில் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் கலந்துருக்கிறாங்க. அவர்கிட்ட அறிவியல் பற்றியான தகவல்களை எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். யார் அந்த சிறப்பு விருந்தினர் தானே யோசிக்கிறீங்க? வேறு யாரும் இல்லை, திரு மகேந்திரவர்மன், வேளாண் அலுவலர், ஜெயங்கொண்டத்திலிருந்து இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு அவர் இணைஞ்சதுக்காக ரேடியோ கோத்தகிரி சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் அனைவரின் சார்பாகவும் ஒரு நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கலாம். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றியும் கூட. இந்த ஒரு அறிவியல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல உள்ளபடிய மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. இன்றைய தினத்தில் அறிவியல் பற்றியான நிறைய கேள்விகளையும் நிறைய விஷயங்களையும் நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவதாக நம்ம அவர்கிட்ட கேட்க போகிற கேள்வி என்னன்னா, அறிவியல் என்றால் என்ன? அறிவியல் அப்படிங்கிறது இந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அந்த சயின்ஸ், அந்த வார்த்தை எங்கிருந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, லத்தீன் மொழி, கிரேக்கத்தினுடைய தொன்மையான மொழி இருக்கிறது இல்லைங்களா, அந்த லத்தீன் மொழியில சைன்யா அப்படின்னு ஒரு அந்த வார்த்தையிலிருந்து உருவாச்சு. சைன்யா அப்படின்னா, அதாவது சென்யா அப்படின்னா கற்றல் அல்லது அறிவு அப்படிங்கிற பொருள். ஆங்கிலத்துல கூட அதை இயற்கை அறிவியலை தான் குறிக்குது சயின்ஸ் அப்படின்றது. அப்ப இயற்கையோட நிகழ்வுகளை அந்த காண்பதன் மூலமாக அதனுடைய அந்த பௌதீகத்தை, அதனுடைய விஞ்ஞானத்தை தொடர்ந்து சில பொருள்கள்ல இருந்து பல பொருட்களாக உற்பத்தி செய்கிறது தான் அறிவியல். அப்போ அந்த நம்ம மனிதன் இந்த நம்ம சுற்றி இயற்கையினுடைய அந்த ஓட்டத்தை, இயற்கையினுடைய நிகழ்வுகளை, அதுக்குள்ள இருக்கிற கூட அறிவியலை புரிஞ்சுக்கிட்டது தான் ஆரம்ப கட்ட அறிவியல். அதுல இருந்து இப்போ நமக்கு தேவையானதை இப்போ உற்பத்தி செய்யக்கூடியதுக்கான அறிவை அறிவியல்ல இருந்து நம்ம பெற்று சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ முதல்ல கிரேக்கர்கள் தான் ஒரு பொருளை பற்றிய ஒரு கருதுகோள். அதுவரை இந்த உலகத்துல எல்லாமே ஒரு கடவுள் படைக்கப்பட்டது அல்லது இயற்கையாக கிடைச்சது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இருந்தது. அதுல இருந்து கிரேக்கர்கள் தான் முதல்ல ஒரு பொருள்னா இப்படி இருக்கலாம், உருண்டையா இருக்கலாம், சதுரமா இருக்கலாம், செவ்வகமா இருக்கலாம், அது ஒரு இடத்தெல்லாம் அடைச்சிக்கும் அப்படின்னு இதெல்லாம் இது பண்ணுச்சு. அப்ப அதுக்கப்புறம் இதுதான் ஆரம்ப கட்ட ஒரு கேள்விக்குறின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆரம்ப காலகட்டத்தில இருந்து அடுத்து மறுமலர்ச்சி காலம். அந்த மறுமலர்ச்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய அறிவியலாளர்கள் உருவானாங்க. அதுதான் அறிவியல் மறுமலர்ச்சி கட்டம்னு சொல்லுவோம். லியோனார்டோ டா வின்சி, கலிலியோ, கெப்லர், கோபர்னிக்கஸ், இவங்க எல்லாமே ஒரு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோள்களை பத்திலாம் ஏன்னா மனிதனுடைய ஆதியிலிருந்து இப்ப வரை நிறைய விந்தையான விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே வருது. அதுல மிக முக்கியமா வானியல் சம்பந்தமான நிகழ்வுகள் அவனுடைய வாழ்க்கையில பின்னி பிணைஞ்சிருக்கு. இன்னைக்குமே நம்ம ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி நம்மளுடைய வாழ்க்கையில நெருங்கின தொடர்பா இருக்கும். அது போல அந்த காலகட்டத்திலிருந்து இன்று வரை அதுதான் போயிட்டு இருக்குது. அப்ப உண்மையான அறிவியல் அப்படிங்கிறது உற்று நோக்குவதன் மூலமே தொடங்குகிறது. அதான் நான் திருப்பி கூட சொல்றது. அந்த அறிவியல் அப்படிங்கிறது தான் நமக்கு சுத்தி சக்தியை கொடுக்குது. விஞ்ஞானம் மட்டும்தான் அப்படி இல்லாம, விஞ்ஞானம் இல்லாமல் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிறவங்க எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு கப்பல்ல போறவங்க திசை காட்டும் கருவி இல்லாம பயணிக்கிறதுக்கு ஒப்பாகும் அப்படின்னு டா வின்சி சொல்றாரு. அப்படின்னா நீங்க துடுப்பே இல்லாம படகுல போட முடியுமா அப்படின்னு. அப்ப அறிவியல் அப்படிங்கிறது இந்த மனிதனுடைய ஒவ்வொரு நிகழ்வுகள்லயும் இரண்டரை கலந்து இருக்கிற ஒரு நிகழ்வு தான் அறிவியல் அப்படிங்கிறது சார். அறிவியல் பற்றியான விளக்கத்தை நமக்கு சார் கொடுத்தாரு. அதை தொடர்ந்து அறிவியலை நாம் எங்கெங்கு பயன்படுத்தி வருகிறோம்? அறிவியல் அப்படின்றது நம்ம சுத்தி இப்போ ஒரே வார்த்தையில நான் சொல்லிட்டேன், நீக்க மரம் நிறைஞ்சிருக்குன்னு. நாம எழுந்திருக்கிற காலையில இருந்து இரவு உறங்க போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம சுத்தி நம்ம பயன்படுத்திக்கிற எல்லா, அதாவது நம்ம உண்ற உணவுல சோடு, உப்புல இருந்து ஆரம்பிக்கிற சோடியம் குளோரைடு ஒரு அறிவியலான கண்டுபிடிப்பு தான். அதுல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு பயன்படுத்துகிற, நாம் உண்ணுகிற, நாம் செயல்படுத்துகிற, இப்ப நம்மள தொடர்பு கொண்டு வச்சுட்டு இருக்கிற இந்த செல்போனா இருக்கட்டும்,
இந்த கணினியா இருக்கட்டும், நான் அன்றாட பயன்படுத்துகிற ஏடிஎம்மா இருக்கட்டும், அதுல யூஸ் பண்ற அல்காரிதம், இப்படி இது நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையினுடைய அனைத்து வசதி வாய்ப்புகளையும் எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து எங்கேயோ ஒரு மூலைக்கு நம்ம தொடர்பு கொண்டுட்டு இருக்கிற, அதுவும் லைவா பார்க்க வைக்கிற, லைவா நியூஸ் கேட்க வைக்கிற, நம்ம 24 ஹவர்ஸும் வந்து பேச வைக்கிற, படம் பார்க்க வைக்கிற எல்லாமே அறிவியல் தானே. எனக்கு டெலிமெடிசின், ஏதோ ஒரு நாட்டுல இருந்து இங்க இருந்து நமக்கு வந்து ஆபரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ், இது எல்லாமே அறிவியலால மட்டும்தானே சாத்தியம். அடுத்த கேள்வியாக, நம் முன்னோர்கள் இந்த அறிவியலை எப்படியெல்லாம் பயன்படுத்தி வந்தார்கள்? இது வந்து அறிவியல் அப்படிங்கிறது வந்துங்க, நான் சொன்னேன் இல்லையா, அந்த காலகட்டத்தினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அதனுடைய தேவைக்கு ஏற்பவே தொடர்ந்துச்சு. இப்போ ஒரு காலகட்டத்துல வந்து இந்த மாதிரி பொருட்களை பற்றி ஆரம்பிச்ச அந்த கிரேக்கர்களுடைய அந்த பயணம் வந்து, அதற்கு அடுத்ததா வந்து மனிதர்கள் வந்து இந்த நீராவி இன்ஜினை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா மனிதர்களுக்கு ஏகப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டான். அப்போ அவனுக்கு தொழில் புரட்சி, அப்ப தொழில வந்து நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ண வேண்டிய சூழல் இருந்தது. அப்போ அவன் அதை சார்ந்து விஷயங்களை நிறைய, ஒரு பொருள்ல இருந்து பல பொருட்களை உருவாக்குறதுக்கான அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு இருந்தான். அப்ப அந்த சூழல்ல நமது முன்னோர்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர்கள் வந்து வானியல்ல வந்து ஒரு முக்கியத்துவம் கொண்டு வந்து, அதாவது நம்மளுக்கு கோள்கள், அது சார்ந்த விஷயங்கள், என்னன்னைக்கு வந்து அமாவாசை, என்னன்னைக்கு பௌர்ணமி வருது, அதை சார்ந்த நிகழ்வுகள் என்ன இருக்கு, அதை தாண்டி நம்மளுடைய முதன்மையான தொழில் வேளாண்மையில எந்த சூழல்ல, எந்த பருவத்துல எந்த பயிரை நம்ம பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கணிக்கிறதுக்கு பின்னாட கூட ஒரு அறிவியல் இருந்தது. என்ன அறிவியல் அப்படின்னா, அந்த வெப்பநிலையில அந்த சூழல்ல அந்த பயிர் வந்து செழித்து வளர, நல்லா முளைச்சு வளர்றதுக்கான அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துனது. அவங்க தெரிஞ்சோ தெரியுமோ அந்த சூழலுக்கு அதை வந்து, அதுவுமே ஒரு வகையான அறிவியல் தான். இதுதான் இப்போ உதாரணத்துக்கு அந்த சொக்கப்பானை கொடுக்கறதுலாம் வந்து இப்போ பக்கத்துல இருக்கிற அந்த பூச்சிகள்லாம் கவர்ந்து அழிக்கிறதுக்கான ஒரு முறை, விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது. அப்ப இது போல தங்களது வாழ்க்கைக்கு உகந்த, தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் அப்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதற்கு அடுத்ததான் தொழில் புரட்சிக்கு அடுத்தது அறிவியல் புரட்சியில மனிதனுடைய அனைத்து தேவைகளுக்கும் அதுக்கான, அதாவது மருத்துவம், பொறியியல், அதே மாதிரி கலை, இலக்கியம், எல்லாத்துலயுமே அறிவியல் புரட்சி வந்து நீக்கமர நிறைஞ்சிருக்குது சார். அடுத்ததா, இன்றைய காலகட்டத்தில் இந்த விவசாயம் அப்படிங்கிற ஒரு துறையை தான் எல்லாருமே அதிகமாக பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம். நீங்களும் வேளாண் அலுவலராக இருக்கிறதுனால இந்த ஒரு கேள்வி, அறிவியல் சார்ந்த ஒரு கேள்வி, அறிவியல் பூர்வமான நவீன விவசாயம் என்பது இன்றைய காலகட்டத்தில் சாத்தியமா? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது அறிவியல் இல்லாமல் எந்த ஒரு துறையுமே இப்போ இல்லை, அதுதான் உண்மை. அப்போ வேளாண்மையில இப்பயுமே கண்டிப்பா இப்ப ஈரோடு பக்கத்துல இருந்து அறிவியலினுடைய துல்லிய பண்ணை திட்டம்னு ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அப்ப பிரிசிஷன் ஃபார்மிங், அதாவது ரொம்ப எக்ஸாக்டா என்ன ஒரு பயிருக்கு அறிவியல் பூர்வமான அட்வைசரி, அதனுடைய பெஸ்ட் என்ன, பூச்சி என்ன இருக்கு, நோய் என்ன இருக்கு, அதுக்கு எவ்வளவு உரங்கள் கொடுக்கணும் இப்படின்னு ரொம்ப தெளிவான ஒரு திட்டமிடல் கூடிய ஒரு பண்ணை திட்டம், துல்லிய பண்ணை திட்டம். அதுல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமா நிறைய விவசாயிகளே தக்காளியா இருக்கட்டும், தர்பூசணியா இருக்கட்டும், அப்புறம் வந்து நெல்லா இருக்கட்டும், இப்படி நிறைய பயிர்கள்ல அதை ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தி காட்டினாங்க. இது வந்து வெளிநாட்டுல இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல. அப்போ அதுக்கு அடுத்தபடியா ஹைட்ரோபோனிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மண்ணே இல்லாமல், அதாவது இந்த மண் அந்த ஊடகம் பயன்படுத்தாமல் உருவாகக்கூடிய ஹைட்ரோபோனிக்ஸ் தொழில்நுட்பமாக இருக்கட்டும். அது மட்டும் அல்லாமல் இப்ப இனி வரும் காலங்கள்ல வந்து இந்த டெரஸ் கார்டன் சொல்லக்கூடிய அனைத்து மாடி தோட்டங்கள், இப்படி எல்லாத்துக்குமே அறிவியல் வந்து ஒரு அடிப்படை. அதுக்கு அடுத்தபடியா இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்க பல விதைகள், உரங்கள், உயிர் உரங்கள், இப்படி எல்லாமே அறிவியலை அடிப்படையாக கொண்டு அறிவியலினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை தான். அப்போ அக்ரிகல்ச்சர்ல இருந்து அறிவியலை பிரிக்க முடியாது. இல்லைன்னா முன்னாடி ஒரு காலத்துல நம்ம சுதந்திரம் வாங்குற காலகட்டத்துல இருந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்ப வந்து நீண்ட நாட்டு ரகங்களை மட்டும்தான் பயன்படுத்த முடியும், பயிரிட முடியும். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 2 போகம் எடுக்கிறதே பெரிய விஷயமானது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, 3-4 போகங்கள் நெல் பயிரிடுறதுல இருந்து எல்லா பயிர்களும் பயிரிடுறதுக்கு இந்த அறிவியல் தொழில்நுட்பம் தான் மிக முக்கியமான காரணமா இருந்ததுங்க. PMKVYன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குங்கய்யா. பிரைம் மினிஸ்டர் சஞ்சய் கிசான் விகாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டம் தான் இது. இந்த நுண்ணீர் திட்டத்துல வந்து மைக்ரோ இரிகேஷன் சொல்லுவாங்க, MI திட்டம். இந்த திட்டத்துல
சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையான 100% மானியம். அதற்கு மேல இருக்கிற, அதாவது சிறு குறு விவசாயிகள் இல்லாமல் அதிகமான நிலம் வைத்திருப்பாங்க இல்லையா, 5 ஏக்கருக்கு மேல, அவங்களுக்கு 75% மானியத்துல இந்த சொட்டு நீர் பாசனம் உண்டுமையா. இதுக்கு விவசாயிகள் தங்களுடைய நிலத்தினுடைய திட்ட அடங்கல் அந்த மாதிரி ஆவணங்களை அருகில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை அல்லது பொறியியல் துறை, இதுல எந்த துறை அணுகினாலும் அவங்க அதுக்கான இதை உங்களுக்கு அளிப்பாங்க ஐயா. மோட்டார் துறையில் நவீன அறிவியல் வளர்ச்சியை பற்றி கொஞ்சம் எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். ஆமாய்யா, மோட்டார் துறை அப்படிங்கிறதுல இப்போ நம்ம சுற்றி ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாவட்டத்துக்கு கூட இன்னைக்கு போயிட்டு உடனடியாக இன்னைக்கு திரும்பக்கூடியான ஒரு வசதிகளை இன்னைக்கு அதுதான் ஏற்படுத்துங்க. ஏன்னா ஒரு காலத்தில் 2 ஸ்ட்ரோக் இன்ஜினே பெரிய புரட்சியாக இருந்தது. இன்னைக்கு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின், இது எல்லாமே அறிவியலுடைய அடுத்தடுத்த கட்டம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கெல்லாம் ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயினை தாண்டி அடுத்த பக்கத்து நாடுகள்லாம் புல்லட் ட்ரெயினை தாண்டி அடுத்த ஹைப்பர் லூப்புங்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொண்ட ட்ரெயின் வந்துருச்சு. அதே மாதிரி ஃபியூவலை பொறுத்த வரைக்கும் கூட முழுக்க மின்சாரத்தை மையமா வச்சு இயங்கக்கூடிய வண்டி வந்துருச்சு. அதே மாதிரி பெட்ரோல் டீசல் இல்லாம அடுத்து மாற்று எரிபொருளா ஹைட்ரஜன் ஃபியூவல்ஸை யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி வச்சுட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம புல்லட் ட்ரெயின்லாம் சைனாவில் விட்டுட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 267 மைல் அந்த வேகத்துல போகக்கூடிய சூழல். இதற்கு அடுத்த வேகத்துல பாத்தீங்கன்னா ஒரு வெற்றிடத்துல, அதாவது ஒரு வேக்யூம் டியூப்ல அப்படியே ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு சுரங்கம் மாதிரி ஒரு அமைப்புல கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்குள்ள வேற எதுவுமே இருக்காது. இந்த ட்ரெயின் மட்டும்தான் போகும். அது கிட்டத்தட்ட மணிக்கு 1500 கிலோமீட்டர் வேகத்துல முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எதிர்காலத்துல உலகமே ரொம்ப சுருங்கி போயிடும், அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்குது. அப்ப அந்த அதேதான் அடுத்து நானோ டெக்னாலஜி, அடுத்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு. இது மனித குலத்துக்கே இது மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் அதே சமயத்துல இரண்டரை கலந்து விடுகிற ஒரு நிகழ்வாகவே இது அமையும். இது எல்லா துறையிலுமே அப்படியே நீக்கமர நிறைஞ்சு நிற்கும். இன்னைக்கே பாத்தீங்கன்னா கார்லாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க உட்கார்ந்தா மட்டும் போதும், தானா கியர் போட்டுக்கும் தானா. அப்ப அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அடுத்த கட்ட வளர்ச்சி. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நீங்க கார்ல போய் ஏறி உட்கார்ந்தாலே போதும். இதுதான் ஒவ்வொரு கட்ட வளர்ச்சிங்க அது. அடுத்ததா கடல் போக்குவரத்துல அறிவியல் வளர்ச்சி மற்றும் கப்பல் மேல வரையப்பட்டுள்ள கோடுகள் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஐயா, அது ஒண்ணும் இல்லைங்க. அது கோடு அப்படிங்கிறது பிலிம்சால் கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிலிம்சால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதை கண்டுபிடித்தவர் சாமுவேல் பிலிம்சால் அப்படிங்கிறவர், ஒரு அமெரிக்காக்காரரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் ஒரு அமெரிக்காவில் ஒரு வியாபாரி. இப்படி வியாபாரத்துல என்ன பண்ணுவாங்க, பொருட்களை ஏத்திட்டு போயிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வித்தாதானே அவங்களுக்கு லாபம். அப்படி பொருட்களை கடல் மார்க்கமாக ஏற்றி போகும்போது கடல் அப்பப்ப கவிழ்ந்து போய் நிறைய சேதாரங்களை ஏற்படுத்துச்சு. இது மிகப்பெரிய ஒரு துன்பமா இருந்தது. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அதுல சாமுவேல் பிலிம்சால் தான் ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு ஒரு இது ஏற்படுத்தும் பொழுது, இந்த கப்பலை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு எந்த தீங்கு ஏற்படலை அப்படிங்கிறத ஒரு ஆய்வு மாதிரி பண்ணார். அந்த கப்பல் எந்த பொருட்களும் ஏற்றாமல் சுமை இல்லாம அது எந்த மாதிரி இருக்கு, சுமை ஃபுல்லா ஏற்றும் பொழுது எந்த அளவுக்கு அது தாங்குது, அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அது எப்ப முழுகுது அப்படிங்கறதெல்லாம் பல கட்ட ஆராய்ச்சிகளுக்கு பின்னாடி அவர் முடிவுக்கு ஒரு கட்டல்ல ஒரு கோடுகள் இடுறாரு அந்த கப்பல்ல. இந்த கோடுகளுக்கும் மேல, அதாவது கடல்ல கப்பல் உள்ள இருக்கும் பொழுது அந்த கப்பல்ல அந்த கோடு விலைக்கு மூழ்கி இருக்கிறது, அது அந்த கப்பல் நிலைத்தன்மையா இருக்கிறதுக்கான காரணமா இருக்கும். அந்த கோட்டுக்கு மேல நீங்க பொருட்களை ஏத்துனா அது உள்ள முழுகுச்சுன்னா கப்பல் சீக்கிரம் முழுகிறதுக்கான அறிகுறியா அதை பார்க்கப்படுது. இதுதான் கடலினுடைய அந்த கப்பலினுடைய பிலிம்சால் கோடுகள். அதாவது எவ்வளவு ஆழம் வரை கப்பல் பாதுகாப்பாக மூழ்கி இருக்கலாம் என்பதற்காக வரையப்பட்டுள்ள இந்த ஒரு கோடு. இது கப்பலினுடைய வடிவமைப்பு, அது எந்த வருஷம் அந்த கப்பலை கட்டினாங்க, அதே மாதிரி கடலினுடைய அந்த உப்பு தன்மை, இதை பொறுத்து கொஞ்சம் சின்னதாக மாறுபடும். ஆனா இது உலகளாவிய இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புன்னு எல்லா கப்பல்கள்லயுமே இதை பயன்படுத்தினாங்க ஐயா. ரயில்ல ஏசிடி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதை பத்தி எங்க கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த ஏசிடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆன்டி கொலெக்ஷன் டிவைஸ் அப்படிங்கிறது. அந்த ஆன்டி கொலிஷன் டிவைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிஸ்டம். அது அதாவது என்னன்னா ரேடியோ அலைகள், அதாவது நம்ம மொபைல்ல பயன்படுத்துறது இல்லாம வாக்கி டாக்கின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அந்த சமிக்கைகள் மூலமாக இந்த மாதிரி எல்லாமே கம்பைண்டா உருவாக்குன இந்த சிஸ்டம் இது ஆட்டோமேட்டிக்காவே இப்போ ஒரு 2 ரயில் வந்து எதிர்க்க வரும்போது அப்படி வருது அப்படின்னா அதனுடைய அந்த அலைகள் வந்து பரிமாறப்பட்டு ஆட்டோமேட்டிக்கா, அதாவது இயல்பாவே அது வேற திசையை நோக்கி நகரக்கூடிய அந்த ஒரு இதா பட்டு இருக்குது ஒண்ணு. இப்போ மெயினா இந்தியா மாதிரியான நாடுகள்ல வந்து ஆள் இல்லாத லெவல் கிராசிங் அது ஒண்ணு. இந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாமே இந்த பக்கம் வந்து இது இருக்கு, எதிர்த்தால ஒரு ட்ரெயின் வருது அப்படிங்கிறத முன்கூட்டியே உணர்த்து வகையிலையும் இது வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சிஸ்டம் வந்து எல்லாமே கம்பைண்டா இருக்கிறதுனால இதுக்கான அடுத்து இந்த மாதிரியான அதிகப்படியான விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு நம்பப்படுதுங்க அந்த தொழில்நுட்பத்துல. தொலை தொடர்பு துறையில அறிவியல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல 2Gல ஆரம்பிச்சு 3Gல ஆரம்பிச்சு 1G 2G 3G 4G இப்போ 5Gல 5th ஜெனரேஷன் அதுல போய்கிட்டு இருக்கோம். இனி அடுத்த வரும் காலங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான், இது நமக்கு இப்ப கையில வச்சிருக்க டிவைஸ் இல்லாம போயிடும். இப்ப நம்ம கையில ஒரு போனுன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அது இல்லாமயே ஒரு சின்ன சென்சார் மட்டும் நம்ம கையில வச்சிருப்போம். அதுக்கு அடுத்து வரும் காலத்துல அந்த சென்சாரையும் நமக்குள்ளேயே பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து நம்ம மைண்ட் என்ன நினைக்குதோ அது கூகுள்ல கூட இருக்குங்க, நம்ம அது என்ன மைண்ட் நினைக்குதோ அதற்கு ஏற்றபடி அது ஆட்டோமேட்டிக்கா கால் போயிடும். இப்போ நான் வந்து உங்களுக்கு பேசணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னாலே குங்கு எஃப்எம்முக்கு ஒரு கால் வந்துடும். அப்போ நான் உங்கள்கிட்ட எளிமையா பேச முடியும். நம்ம உட்காந்து போன் எடுத்து டவர் வந்துருச்சா, இந்த நம்பருக்கு பேசணும், கால் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இருக்காதுங்கய்யா. இனி வரும் காலம் எல்லாமே தொழில்நுட்ப காலம் வழங்க இருக்க போகுது. அதுலயும் இந்த ஏஐ தொழில்நுட்பங்களே, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது வந்து எல்லா துறைகள்லயுமே கலந்து உருவாயிடுங்கய்யா. ஹைட்ரோ கார்பன் என்றால் என்ன? ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லைங்கய்யா. அதாவது எளிதாக தீப்பற்றி எரியக்கூடிய தன்மை கொண்ட, பெரும்பாலும் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு நீரக கரிமங்கள், அதுதான் வந்து ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறது. இந்த ஹைட்ரோ கார்பன் எதுக்காக முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, மனிதனுடைய எல்லா தேவைகளுக்கும் அடிப்படையாக விளங்கக்கூடிய எரிபொருள் வந்து இதுல தான் கிடைக்குது. மிக முக்கியமாக பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட, மண்ணெண்ணெய் உள்ளிட்ட இந்த எரிபொருள் இதுல இருந்து கிடைக்கிறதுனால, அதாவது இயற்கை வாயு, இதுதான் வந்து ஹைட்ரோ கார்பன் தான் வந்து ஒரு பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆற்றல் மையமா விளங்குதுங்க ஐயா. பொதுவாகவே நம்ம சந்திச்சுட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய அந்த கழிவு பொருட்கள். அப்படி தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவு பொருட்களை எவ்வாறு நம்மளால சுத்தம் செய்ய முடியும், அதை பத்தி எங்ககிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம். இது ரொம்ப கஷ்டமான கேள்விதான். ஆனா என்ன அப்படின்னா, எல்லா அறிவியல் கண்டுபிடிப்புகள்லயுமே பாதக சாதகங்கள் உண்டு. அதுல என்ன அப்படின்னா, ஒரு மாசு கட்டுப்பாட்டு துறையில இருந்து ஒரு தொழிற்சாலையில இருந்தும் அங்கீகரிக்கப்பட்ட அளவுன்னு ஒண்ணு இருக்குதுங்க. இப்போ ஒரு பார்ட்ஸ் பர் மில்லியன் சொல்லுவாங்க. அது வந்து கன உலோக கழிவுகளா இருக்கட்டும், அல்லது வந்து உலோக கழிவுகளாக இருக்கட்டும், இது வந்து அந்த அங்கீகரிக்கப்பட்ட அளவை தாண்டாமல் இருக்கிறது தான் அந்த தொழிற்சாலை வந்து அது வந்து சொல்லணும். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, நான் என்ன வேணாலும் பண்ணிட முடியாது. என்னுடைய தொழிற்சாலையிலிருந்து இந்த அங்கீகரிக்கப்பட்ட அளவுங்கிறது இவ்வளவுதான். இதுக்கு மேல வெளியில போகாம பார்த்துக்கக்கூடிய அளவு கூடிய சுத்திகரிக்கப்பட்ட, அதாவது சிறந்த தொழில்நுட்பங்களா வந்து நம்ம பயன்படுத்தலாம். என்ன அதுல விலை அதிகமா இருக்கு, அதனால அதை வந்து நம்ம அதிகமா பயன்படுத்துறது இல்லை. அதனால அந்த அங்கீகரிக்கப்பட்ட அளவுங்கிறது சொல்றோம் இல்லைங்களா. இப்போ உதாரணத்துக்கு மெட்டல்ஸ், ஹெவி மெட்டல்ஸ், அந்த பார்ட்ஸ் பர் பில்லியன் சொல்லுவாங்க, பிபிஎம் சொல்லுவாங்க. அது எல்லாமே அங்கீகரிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக கலக்கிறது தான் இங்க பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் இந்த பகுதி ஃபுல்லாவே வந்து அந்த மண்ணும் அந்த தண்ணீரும் வந்து அதிகமாக பாதிக்கப்படுகிறது. அது இந்த புற்றுநோய் வருவதற்கான அடிப்படை காரணமே இந்த மெட்டல்ஸ், ஹெவி மெட்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கன உலோகங்களும் உலோக தனிமங்களுடைய அந்த கான்சன்ட்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த செறிவு அதிகமா இருக்கிறது தான். இதை வந்து தவிர்க்கணும். அதே மாதிரி அங்கீகரிக்கப்படாத அந்த என்ன கலர்ஸ் ஏஜென்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே கார்சினோஜெனிக் எஃபெக்ட், அதாவது புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கு அது வந்து வசதியாக இருக்கக்கூடிய காரணிகள், அதை எல்லாமே தவிர்க்கணும். நீங்க பெரும்பாலும் ரொம்ப ரொம்ப பெரிய அட்வான்ஸ் மேலை நாடுகள்ல ரொம்ப கண்ணை பறிக்கக்கூடிய வண்ணங்களை பயன்படுத்துறது இல்லை. அவங்க எல்லாருமே இயற்கையா கிடைக்கக்கூடிய அவுரி உள்ளிட்ட அந்த அதாவது இயற்கை அவுரி செடியிலிருந்து இருக்கக்கூடிய அந்த சாயம், ஒரு காலகட்டத்தில் அதை நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்துல அதுக்கும் ஒரு பங்கு இருக்கு. அவுரிய பயிரிட சொல்லி கூட ஒரு பெரிய போராட்டம் காந்தி நடத்தினாரு. அப்ப அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சாயங்களை எல்லாம் பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு வந்து நம்மளுடைய கண்மூடித்தனமான நுகர்வு இருக்கு இல்லையா, அதுவும் இதுக்கு ஒரு காரணம். மிக முக்கியமா
அங்கீகரிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக வெளியில விடுறதுதான் பிரச்சனை. அதை சரி பண்ணுவதற்கு நிறைய தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கு. அது என்னன்னா விலை அதிகமா இருக்கிறதுனால லாப நோக்கத்தோடு செயல்படுறதுதான் இது இங்க மிக முக்கியமான அடிப்படை காரணமா விளங்குது இதுக்கெல்லாம். தொல்லியல் துறையில அறிவியல் வளர்ச்சி எவ்வாறு பயன்பெறுகிறது? தொல்லியல் துறை இதுக்கு முன்னாடி வரை அகழ்வாராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் முதல்ல அதாவது அகழ்ந்து அந்த நிலத்துல அகழ்ந்து அதுல என்ன கிடைக்குதோ அதை அடிப்படையாக கொண்டு உதாரணத்துக்கு இப்போ இதுக்கு முன்னாடி வரை சிந்து சமவெளி நாகரிகம் அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நம்ம சிவகங்கை மாவட்டத்தினுடைய கீழடியில கிடைக்கக்கூடிய அந்த அகழ்வாராய்ச்சியில எடுத்துக்கப்பட்ட அந்த எச்சங்களை வச்சு இல்ல அதுக்கு முன்னாடி இங்க ஒரு சமூகம் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா கார்பன் டேட்டிங் சொல்லுவாங்க. அதாவது கார்பன் டேட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனிதன் மனிதனோ விலங்கோ அல்லது தாவரமோ ஏதோ ஒருடைய அந்த எச்சங்கள் இருக்கும் பொழுது அந்த ஒரு மண்டையோடா இருக்கலாம் அல்லது அவங்க பயன்படுத்தின ஒரு பொருட்களா இருக்கலாம், அதுல அந்த கார்பன் எவ்வளவு சிதைந்திருக்கு அப்படிங்கறதான். ஒரு கார்பன் சிதைவுறதுக்கு இப்போ ஒரு 5000 ஆண்டுகள் ஒரு இருக்குது அப்படின்னா அந்த கார்பன் பாதியா சிதைவுட்டுருந்தா அப்போ 2500 வருஷத்துக்கு முன்னால, அப்ப அது காலா சிதைவுட்டு இருந்ததுன்னா அப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால அப்படின்னு ஒரு சயின்டிபிக்கான இது வரைக்கும் இது இவ்வளவு இருக்கலாம் அப்படி இருக்கலாம் குத்துமதிப்பா பேசுறதை விட எக்ஸாக்டா அதுல இருக்கக்கூடிய அந்த கார்பன் பொருட்களை வச்சு அதனுடைய வயதை கணித்து இந்த இந்த அகழ்வாராய்ச்சியில இருந்து எடுக்கப்பட்ட பொருட்களுடைய காலம் இந்த நூற்றாண்டை சார்ந்ததுன்னு அறுதிட்டு கூறுறதுக்கு அறிவியல் தான் அடிப்படை. இந்த கார்பன் டேட்டிங்னு சொல்லக்கூடிய இந்த முறை தொல்லியல் துறையில பயன்படுத்துங்க. இது ரொம்ப முக்கியமானது, உலக அளவுல எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இப்போ அது பண்ணாம நம்ம செய்யும்போது மற்ற உலக நாடுகள் அதை ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கான அறிவியல் பூர்வமான மெத்தட் இதுதான். அப்போ இந்த முறையில கார்பன் டேட்டிங்ல இத்தனை வருஷம் ரொம்ப பழமையானதுன்னா அப்பா ஓகே அப்படிங்கிற மாதிரி இந்த தொழில்நுட்பம் தொல்லியல் துறையில பயன்படுத்தப்படுதுங்கய்யா. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் கடந்த காலகட்டத்திலே நம்ம பார்க்கும்போது இந்த அறிவியலோட வளர்ச்சி மிக அருமையா இருக்குது. வரும் காலங்களில் இந்த அறிவியல் துறையில் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும்? கண்டிப்பா அதான் திருப்பி சொல்றேன் இல்லைங்களா. அதாவது நம்ம அந்த ஏஐன்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த செயற்கை நுண்ணறிவு இது ஒரு மனிதனை புரட்டி போடக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். இன்னும் சொல்ல போனா மனிதனுக்கு ஒரு சவால் விடக்கூடிய ஒரு தொழில்நுட்பமே. ஏன்னா மனிதனை மாதிரியே சிந்தித்து நம்மளோட ரொம்ப பெட்டரா அதாவது ரொம்ப சிறப்பா அடுத்து இந்த இதுக்கு 5 ஆப்ஷன் இருக்குது. நான் ஒரு செயலை செய்ய போறேன் அப்படின்னா அந்த செயலை நீங்க இத்தனை முறையில செய்யலாம். அப்ப இந்த முறையில இவ்வளவு % வெற்றி கிடைக்கும், இந்த முறையில செஞ்சீங்கன்னா இதுல உங்களுக்கு 85% கிடைக்கும், இந்த முறையில செஞ்சீங்கன்னா 92% கிடைக்கும், இந்த முறையில நீங்க செஞ்சீங்கன்னா 98% கிடைக்கும் அப்படின்னு அறுதிட்டு கூறுறது மட்டும் இல்லாம நம்மளோட அது சிறப்பா செய்யக்கூடுது. இப்ப நீங்க சமீபத்துல கூட பாப்பீங்க, அதாவது ஒரு செயற்கை நுண்ணறிவுல ஏஐ இன்டெலிஜென்ஸ்ல ஒரு லேடி நியூஸ் வாசிச்சிருக்கிறத நீங்க பாப்பீங்க. அது ஏதோ நியூஸ் வாசிக்கிறது தானே அப்படின்னு கடந்து போறலாம அது போல நமது மனிதனுடைய வாழ்க்கையில 2 இந்த தொழில்நுட்பம் கலந்து யாரு மனிதன் யாரு ஏஐ அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோனே தெரியாத அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கையில அறிவியல் தொழில்நுட்பம் 2 கலந்துருங்கய்யா. இறுதியா நமது நாடு சுதந்திரம் அடைந்து 75 வருடம் ஆகிருச்சு. இன்னும் கிராமப்புறங்கள்ல அறிவியல் ரீதியாக மாற்றம் ஏற்பட்டு உள்ளதா, இல்ல அறிவியல் துறை இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டுமா அப்படிங்கிற உங்க கருத்தை நீங்க பகிர்ந்துக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு கேள்விங்கய்யா. கண்டிப்பா அறிவியல் தொழில்நுட்பம் எல்லா பக்கமும் நீக்கமாக நிறைஞ்சிருக்குது ஒண்ணு. ஆனா நிறைய மக்கள் இது அறிவியல் தொழில்நுட்பம் தானா அப்படின்னு உணராத அளவுல இருக்கிறது தான் இங்க விஷயம். என்ன அப்படின்னா ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்குமான 1947 நம்மளுடைய பிறப்பு விகிதமா இருக்கட்டும், உணவு நமக்கு நம்ம தாத்தா காலத்திலேயே உணவுலாம் கேட்டீங்கன்னா எல்லோரும் நாங்க பாக்குறதே பெருசுப்பா அப்படிம்பாங்க. அப்போ அந்த ஒரு சூழல்ல இருந்து இன்னைக்கு எல்லா உணவு தானிய உற்பத்திகளா இருக்கட்டும் அதாவது அதே மாதிரி அந்த காலகட்டத்துல ஒரு 25 வயசு 30 வயசு தாண்டது பெரிய விஷயம். கொள்ளை நோய்கள் அதே மாதிரி தொற்று நோய்கள் இதனால மக்கள் நிறைய பேர் இறப்பு சதவீதம் அதிகமா இருந்தது. இன்னைக்கு அதெல்லாமே குறைஞ்சி பிறப்பு இறப்பு விகிதமா இருக்கட்டும், கர்ப்பிணி பெண்களுடைய அந்த குழந்தை பேர்ல இருந்து நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை உருவாக்குறதா இருக்கட்டும், ஊட்டச்சத்து விகிதமாக இருக்கட்டும், மனிதனுடைய அந்த வாழ்நாள் அதாவது
அவனுடைய வாழ்நாள்ல வயது அதிகமா இருக்கிறது, இது எல்லாமே அறிவியலால மட்டும்தான் நிகழ்ந்தது. இன்னைக்கு எந்த ஒரு கிராமத்திலையும் மொபைல் போன் இல்லாம இல்ல. அந்த மொபைல் போன் மட்டுமே அதாவது கிட்டத்தட்ட அடிக்கடி படிச்சுட்டு இருப்போம், ஒரு 20 வகையான அறிவியல் தொழில்நுட்பத்தை அது உள்ளடக்கி இருக்குது. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு அதே அறிவியல் சிந்தனை மேல ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவியல் மனப்பான்மை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அறிவியல் கருவிகள் நம்ம பயன்படுத்துறோம், அறிவியல் தொழில்நுட்பத்தை ஏத்துக்கிறோம். ஆனா அதையுமே மிஸ்மேட்ச்னு சொல்லக்கூடிய அதை என்ன சொல்றது, அதை கிராஸா பயன்படுத்திட்டு இருக்கணும்னு எனக்கு தோணுது. எப்படின்னா, அறிவியல் பூர்வமான செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்மளா கற்பனையா, அதாவது அந்த ஒரு நம்ம கருதிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. உதாரணத்துக்கு திருநள்ளாறுல பார்த்தீங்கன்னா நம்ம செயற்கைக்கோளே அப்படியே மண்டிக்கிடுது, நாசா நட்டுக்குச்சு, இஸ்ரோ புட்டுக்குச்சின்லாம் நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி பரவும். அதுவும் அறிவியல் பூர்வமான நமது அறிவியல் புராணம் வழியா தான் பரவுது. அப்போ இந்த அறிவியல் பூர்வமா இதுக்கு எப்படி வாசிப்புள் அப்படிங்கிற இது திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தெளிவா விளக்குறாங்க. ஆனாலும் அந்த செய்தி பல தடவை சொல்லிட்டு இருக்கும். அப்போ நம்ம படிக்கிற அறிவியலை நடைமுறைப்படுத்துறோமா அப்படிங்கறதுல ஒரு பெரிய ஒரு கேள்வி வருது. எல்லா செயலுக்கும் அந்த பின்னாடி இருக்கிற அறிவியலை நம்ம உணர்ந்து அதன் பூர்வமாக நம்ம நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு இது. அப்ப அதுக்கு அறிவியல் பூர்வமான மனப்பான்மை முதல்ல வளர்த்துக்கணும். நேரு சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமர்கிட்ட கேட்கும் பொழுது, அந்த ஆய்வகங்கள் தான் கோயில்கள், அப்போ தொழிற்சாலைகளும் ஆய்வகங்களும் தான் கோயில்கள், அது அப்ப அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு அறிவியலுடைய ஆய்வகங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும். அந்த முக்கியத்துவம் நாம நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கொடுத்தோம்னா, கண்மூடித்தனமான நம்பிக்கைகள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய அந்த வதந்திகள், அறிவியல் பூர்வமாக இல்லாத இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் நம்ம நம்பாம இருக்கணும்னா அதுக்கு ஒரு அறிவியல் பார்வை வேணும். அதுதான் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கிறதா நான் என்னுடைய தனிப்பட்ட இதா என்றங்கய்யா. மற்றபடி அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாமல் இங்க எந்த மனிதனுமே இல்லை. ஏன்னா அவனை சுற்றி அவனுக்கே தெரிஞ்சோ தெரியாமையோ அவன் ஒரு ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறான்னா அப்ப அதுல அறிவியல் தொழில்நுட்பம் இருக்குதே. அந்த கிராமத்துல அது இல்லைன்னா அது இருக்காது. அது ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்கணும். ஜிபிஎஸ் சிஸ்டம் இருந்தா தானே அதனுடைய சமிக்கைகள் மூலமாக அவனுடைய வங்கி கணக்குல இணைக்கப்பட்டு அவன் பணம் எடுக்க முடியுது. அப்போ அவன் போன் பேசுறான் அப்படின்னா அது அறிவியல் தொழில்நுட்பம் தானே. அப்போ இது எல்லாமே அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாமல் இங்க எதுவுமே இல்லை. ஒரே விஷயம், அதை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம், அதை நம்ம நல்வழிக்கு பயன்படுத்தணும் ஒண்ணு. அது மட்டும் இல்லாமல் நம்மளை அதை அடிமைப்படுத்தாமல் அதை பயன்படுத்திக்க தெரியணும். மூணாவது, அறிவியல் பார்வையை நம்ம விசாலப்படுத்தணும். இதுதான் என்னுடைய கருத்துங்கய்யா. நேயர்களே, இன்றைய தினத்துல திரு மகேந்திரவர்மன் சார் கூட இணைஞ்சு அறிவியல் ரீதியான நிறைய கேள்விகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இன்றைய நிகழ்ச்சி நமக்கு அறிவியல் பற்றியான நிறைய தகவல்களை நமக்கு கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைந்திருந்த திரு மகேந்திரவர்மன் சார் அவர்களுக்கு நம்ம ரேடியோ கோத்தகிரி சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் அனைவரின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். மிக்க நன்றிங்க ஐயா. எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை வழங்கி கூட நிர்வாகத்தினர் அனைவருக்கும் எனது இதயம் கணித நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நேரம் இந்த நிகழ்வை கேட்ட நேயர்களுக்கும் எனது இதயம் கணித நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நேயர்களே, நிகழ்ச்சியில் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றியான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 8940731012 அப்படிங்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பகிர்ந்துக்கலாம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது ரேடியோ கோத்தகிரி, இணைந்து வழங்குவது ஆசாதி கா அம்ரத் மகோத்சவ், ஆத்ம நிர்பர் பாரத், விக்யான் பிரசார், அறிவியல் பலகை. நேர்களே, மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே சாம்சன்.